பள்ளிகளில் அதிகரிக்கும் வன்முறை சம்பவங்களை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விருதுநகர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம். வணக்கம். கடந்த சில வருடங்களாகவே பள்ளி மாணவர்களில் வந்து ஒரு தவறான போக்கு போயிட்டு இருக்கு. வன்மம், கோபம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள அவர்களுக்குள்ள ஆளுமை கோளாறுகள் ஏற்படுது. பள்ளிகளில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் குழந்தைகள் பொதுவாகவே பெரியவர்களை காப்பீடிக்கக்கூடியவர்கள் தான். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் இந்த சமுதாயம் செய்யக்கூடிய ஒன்றை பிரதிபலிக்குது. இன்றைக்கி சமூக வலைதளங்களில் நிறையா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் இந்த மாதிரி விஷயங்களில் பள்ளி குழந்தைகள் நிறையா ஈடுபடுறதால அவர்கள் தொடர்ந்து இந்த விஷயங்களை அவர்களுக்குள்ளே பரவி சின்ன சின்ன மன அழுத்தத்தை கூட தாங்க முடியாத ஒரு சூழலில் இந்த மாதிரியான இப்போ சமீபத்தில் நெல்லையில் நடந்த சம்பவங்கள் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பள்ளிகளில் இன்றைக்கி தமிழக அரசு நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து வராங்க. மன அழுத்தம் இல்லாமல் ஒரு ஜாய்ஃபுல் லேர்னிங்காகவும் சின்ன சின்ன விளையாட்டோ அல்லது கலை நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் இதே போல் நிகழ்வுகளில் தொடர்ந்து மாணவர்கள் படிப்பை தாண்டிய விஷயங்களையும் நம்ம தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும்போது இந்த மாதிரி விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் நல்ல நண்பர்களோடு உறவாடக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம இருந்ததுன்னா நிச்சயமாக நம்மளோட தமிழ்நாடு கல்வி முறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு இதே போன்ற ஒரு மாணவர்கள் ஒத்துக்கொத்த தாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெற்றோர்களும் இதுக்கு ஒத்துழைச்சி சமூக வலைதளங்களில் அதிக நேரம் மாணவர்களை செலவிடாமல் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா நல்ல கல்வி முறையை நம்ம கொண்டு போய் வளமான சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். மாணவர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நிறையா ஈடுபடுறாங்கன்னு கேள்விப்படுறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாகிட்டாங்க. அதில் வர ரீல்ஸு, அதில் வர இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்து தன்னைத்தானே ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாத்துக்குமே வன்முறை தான் ஒரு முடிவுன்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுது. இது தடுக்கணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழினா, ஆசிரியர்கள் கொஞ்சம் கடினமாக நடந்துக்கிட்டு தப்பு பண்ணுற மாணவர்களுக்கு மேலே கொஞ்சம் கடினமாக இருந்து அதுக்கு பெற்றோர்களும் ஒத்துழைச்சோம்னா இந்த மாதிரி சம்பவங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. என்னைக்கு டீச்சர்ஸுக்கு பிரம்புகளை கீழே போட்டாங்களோ இன்றைக்கி பிள்ளைங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்கு வாத்தியார்களோ டீச்சர்ஸோ அவங்க வீட்டில் பெற்றோர்கள் சொல்லி இந்த மாதிரி என் பிள்ளை கரெக்டாக இருக்கணும், என் பிள்ளை நல்லா வரணும், அதுக்கு நீ என்ன பண்ணாலும் சரி கம்பெடுத்து அடிங்க, என்னனாலும் பண்ணுங்கள், பிள்ளைகள்லாம் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி என்றைக்கு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் பிள்ளைகள் நல்லா வருவாங்க. ரெண்டாவது டீச்சருக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதும் டீச்சர்ஸ் தான். ஒன்று பெற்றோர், ரெண்டாவது டீச்சர்ஸ். நம்ம செய்ய தவறுறத டீச்சர்கிட்ட சொல்லணும். நம்ம பெற்ற பிள்ளையிலேருந்து நம்ம அடிக்க மாட்டோம். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் டீச்சர்கிட்ட சொன்னோம்னா அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. டிவி பார்க்குறதோ, டிவி பார்க்க அனுமதிக்க வேணாம், அனுமதிங்க. அது என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி வீட்டில் பெற்றோர்களும் கவனிக்க வேண்டியிருக்கணும். ரெண்டாவது செல்ஃபோனில் கொடுக்குறது, நமக்கு சின்ன சின்ன பிள்ளை இப்போ வளர்கிற 2 வயசுக்குள்ளே 3 வயசு பிள்ளைகிட்டையும் அவங்க வேலைக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி செல்ஃபோனை கையில் கொடுத்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்க அதில் என்ன பார்க்குறாங்க, ஏது பார்க்குறாங்கன்னு யாருக்கும் இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. அது ஒரு பொம்பளை பிள்ளைகளும் குறுகிய வயசுலேயே கெட்டு போகிறது காரணம் மொபைல் ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. அதனால் எது நல்லது எது கெட்டதுன்னு யாருக்குமே தெரியல. பார்க்குற பிள்ளைகளுக்கும் அது நல்லது கெட்டது தெரியல. கல்லூரி ஸ்கூல் குழந்தைகள் முதல் கொண்டு கல்லூரி மாணவர்கள் கொண்டு பார்த்தீங்கன்னா வன்முறை தூண்டுதலாக அவங்க இருக்கிற சமுதாயம் அவங்கள தூண்டுதுன்னு தெரியல, இல்லை கூட இருக்கிறவங்க அவங்கள ஜாதி இனப்பெயரில் தூண்டுதுன்னு தெரியல. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா 8வது மாணவன் சக மாணவனையே பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு போய் குத்த போயிருக்கான். இதெல்லாம் இந்த மாதிரி வன்முறை எதனால் வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இதில் முழு கவனம் செலுத்தி இந்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். மாணவர்களுக்குள்ள இந்த மாதிரி வேற்றுமை என்ன நடக்குது அப்படிங்கிறது முழு கவனம் செலுத்தணும். மாதத்துக்கு ஒரு முறை ஸ்கூலோ கல்லூரியோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். சக மாணவர் உன்னோட தோழன் தாண்டா, இனம் பிரச்சனைலாம் எதுவும் தேவையில்லடா, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். மாணவர்களுக்கு நல்வழிப்படுத்துறது நல்ல ஒழுக்கத்தை கற்று தரணும். பெற்றோருக்கு முழு கடமை இருக்கு, இந்த மாதிரி ஒழுக்கமாக போகணும் தம்பி, ஒழுக்கமாக வாழணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறோமோ அந்த குழந்தை நல்வழிப்படுத்தினா தாய் தகப்பனோட முழு கடமை அவங்களுக்கு உண்டுங்க. இப்போ தொடர்ந்து தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்குள்ள ஒரு ஸ்மூதமான ஒரு ஒற்றுமை இல்லை. நம்ம தொடர்ச்சியாக பல தொலைக்காட்சிகளையுமே நியூஸ்லையுமே பார்க்குறோம், டெய்லியும் பேப்பர்லையும் பார்க்குறோம். 8வது படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு என்ன தெரியும்? 8வது படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி வன்மை உணர்வுச்சு, அந்த வன்மை உருவாகிற அளவுக்கு எப்படி அந்த நிலைப்பாடு மாறினாங்க? அருவாளை கொண்டு வகுப்பறையில் அந்த பையனை வெட்டுறான், அதை தடுத்து ஆசிரியரும் வெட்டுறான். அப்போ இன்னைக்கு இதெல்லாம் தமிழகம் எதை நோக்கி போகுது? அழிவு நோக்கி போகுதா? கல்வி எஜுகேஷன் கொடுக்க வேண்டிய நிலைப்பாடு மாதிரி இன்னைக்கு வன்மை தூண்டி விட்டு இருக்கிறதா? இதெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை முதல்ல சரிப்படுத்தினாதான் அடுத்த நாளைக்கு போகிற இப்போ ஜூன் இப்போ ஏப்ரல் முடிஞ்சிருச்சு, ஜூனில் ஸ்கூலில் திறந்துடும். இப்போ நாங்கள் பயப்படுறோம். இந்த மாதிரி நெல்லை, சேலம், அப்புறம் நாளைக்கு கோயம்புத்தூர், மதுரை, ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு சம்பவம்னா இதெல்லாம் முன்னுதாரணமா?
நாளை தலைமுறைக்கு இது முன்னுதாரணமா? டே நீ கத்தி தூக்கலாம், நீ குத்தலாம், பண்ணலான்னு சொல்கிறாங்களா? நம்ம வந்து இந்தியாவில் தான் வாழ்கிறோமா, தமிழகத்தில் தான் வாழ்கிறோமா, இல்லை வெளிநாட்டில் வாழ்கிறோமா? வெளிநாட்டில் தான் துப்பாக்கி கொடுத்துரும் சொல்கிறதுக்கு. இந்த சூழ்நிலை தான் நம்ம தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. அப்போ தமிழ்நாடகத்தில் வந்து நல்ல ஒரு சூழ்நிலை இல்லையா? ஸோ இந்த சூழ்நிலை எப்போ தான் மாறணும்னா இதுக்கு வேண்டிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும். அது சம்பந்த துறைகள் அரசாங்கம் எடுக்கணும். கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஒரு பொண்ணு வந்து ஏஜ் அட்மெண்ட்டா அதுக்குன்னு எக்ஸாம் டைமில் கிளாஸ் வகுப்பு விட்டு பின்ன வெளியில் உட்காரிச்சு எழுதணும். எந்த நாட்டில் நடக்கும் இந்த கொடுமை? எல்லாரும் பெண்கள் பெற்ற பெற்றோர்களுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பொண்ணுக்கு இந்த நடந்தால் இதை நம்ம ஒத்துக்குவோமா? எந்த சூழ்நிலையுமே இந்த அளவுக்கு கீழ்மட்டமாகவும் தரை குறைவாகவும் இந்த தமிழகம் நோக்கி போகிறது கண்டு ரொம்ப வியப்பாக இருக்கு, கவலைக்கூடமாக இருக்குது. தயவு செய்து இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த அரசாங்கம் உடனே பண்ணலன்னா கண்டிப்பாக இது வந்து அரசாங்கத்தோட மிக வீழ்ச்சியாகவே இருக்கும். நான் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ரீல்ஸில் அந்த விதவிதமான வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு போட்டுட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு ஒழுக்குங்கிறது வந்து இல்லாமல் போயிடுச்சிங்கண்ணா. அதாவது இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு நிலை மாறி இந்தமாரி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறணுங்கிற ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டோட பயணிச்சிட்டு இருக்காங்க. கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாணவன் ஒரு ஹேர் கட் பண்ணுறது, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இது வந்து சரியான ஒரு முறையில் வந்து சீர்திருத்தம் பண்ணுங்கண்ணா. இவங்க என்னன்னா இப்போ வந்து மாணவர்களோட அந்த பெற்றோர் ஆசிரியர் இந்த ஒரு கலந்தாய்வு முறை அதுங்கிறத மீறி போக மொபைல்ஸில் தான் நம்ம பசங்க அதிகமாக கெட்டு போகிறாங்க. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெட்டு குத்து ரவுடிசங்கிற ஒரு டைம் பீரியட் மாரி வந்து நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிருங்கிறத வந்து பசங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் அது தெரிய மாட்டேங்குது. தமிழகத்தில் சமீபத்தில் நிறைய இந்த மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே நிறைய வன்முறை வெறியாட்டங்கள் வந்து அரங்கேறிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு வாய் தகராறு, பென்சில் காணா போயிருச்சு, நெல்லையில் பென்சில் எடுத்துட்டான்னு சொல்லி குத்துட்டதா சொல்றாங்க 8ஆம் வகுப்பு மாணவன். அது எப்படி சாதாரண மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க மாணவனுக்கு பென்சில் எடுத்துட்டான் அப்படின்னு நம்ம வரலாற்றிலேயே நடக்காத ஒரு சம்பவமா இருக்கு. பென்சில் எடுத்தான் அதனால போய் குத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆட்சியாளர்கள் எதேதோ நடக்கிறத பூசி மூழ்கி தவறா ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது அதை வந்து வெளியில் தெரிஞ்சு அசிங்கமாயிருன்னு சொல்லி இவங்க ஏதோ மாணவருக்குள்ள பென்சில் தகராறு, ரப்பர் தகராறுன்னு போய் சொல்ற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவியை சக மாணவனே கத்தியால் குத்திருக்கான். கோயம்புத்தூரில் அந்த மாதிரி சம்பவம் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் எங்கேயோ தப்பு செய்தோ அப்படிங்கிற எண்ணம் என் போன்ற சாதாரண ஜனத்துக்கு தோணுதுங்க. கடந்த சில தினங்களாக பல்வேறு வெறுக்கத்தக்க நிகழ்வுகள் பல்வேறு கல்வி நிலையங்களாக நடந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் கவனமாக இருக்கணும், சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களும் சரியான முறையில் வழி நடத்தணும். கஞ்சா சாராயத்தை ஒளி, அவன் ஆட்டோமேட்டிக் சரியாகுவான். தாய் தகப்பை வளர்த்து விட்டாங்க. ஆனால் அவன் கஞ்சா அடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், அன்னதானம் பண்ணுறான், தின்னு விட்டு கோயிலில் படுத்து தூங்குறான், உழைப்பு கிடையாது. அப்புறம் அவன் என்ன எப்படி இருப்பான்? சினிமாவை பார்த்து நிறையா மாணவர்கள் வந்து வீணாக கெட்டு போகிறாங்க. அது வந்து அந்த அருவா, அந்த போதையஸு இதெல்லாம் வந்து மாணவர்கள்ட்ட வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால் வந்து மாணவர்கள் வந்து இதுக்கான தக்க நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் மாணவர்கள் வந்து வன்முறைகள் அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க வந்து தங்களை வந்து பெரிய தாதா மாதிரி நினச்சிக்கிட்டு போதை வஸ்துக்கள் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த போதை வஸ்துக்கள் மூலியமாக அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு அடிப்படை காரணம் சினிமா. ரெண்டாவது சினிமாவில் அந்த வன்முறைகள் பார்த்துக்கிட்டு தாங்களும் அந்த வன்முறையில் ஈடுபடும் நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் அதிகம் கலாச்சாரமாக இன்று மாறி வருகிறது. காவல்துறையினை இதை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்பதை என்னோட பணிவான வேண்டுகோளை கேட்கிறது. மேலும் மாணவர்களை முன்பு கண்டிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இப்போ அச்சத்தில் உள்ளது நிரூபணமான செய்திகளாக நிறைய வினயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் காவல்துறையினர் போன்ற நபர்கள் பள்ளி கல்லூரி வாசல்களில் அவர்கள் சென்று முன்பு ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். இப்பொழுது அதெல்லாம் குறைந்து வந்து மாணவர்களிடையே தைரியத்தை ஏற்படுத்தும் வண்ணம் ஆயுத கலாச்சாரம், போதை வஸ்துக்கள், பொதுமக்களை மிரட்டும் செயல்கள் போன்ற சூழல்கள்லாம் கல்வி மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பசங்களும் படிக்க மாட்டேங்கிறாங்க, பெற்றவங்க சொல்கிற பேச்சும் கேட்கறது கிடையாது, வேறு யார் சொன்னாலும் கேட்குறது. சொல் புத்தி இல்லை, சுய புத்தி இல்லை, எல்லாம் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு, போதை மருந்து இந்த மாதிரி இதாக தான் இருக்காங்க. குடித்தாக்கா நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், நம்ம என்ஜாய் பண்ணலான்னு போகிறாங்க. பெற்றவங்க சொல்ல கேட்கல, பெற்றவங்க கஷ்டப்படுறது தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு. ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி. ஒரு மாணவரை கொண்டு போய் அருவாளை வெட்டியிருக்கிறாங்க. தடுக்க போன ஆசிரியருக்கும் வெட்டு விழுந்திருக்கு.
இந்த மாதிரி மாணவர்கள் மட்டும் செயலில் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு மட்டுமே இதில் பங்குன்னு நினைக்கவும் கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை தாய் 2 பேருமே மாணவர்களை கண்காணித்து படிக்க போகிறவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லணுமோ அதை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஆசிரியர்களுக்கு மட்டுமே அந்த பங்கு கிடையாது. இது கொஞ்சம் காவல்துறையும் அரசாங்கமும் ரொம்ப கவனமாக இது கையில் எடுத்துக்கிறது சிறந்ததாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து எனக்குன்னு ஒரு பையன் இருக்கிறான், அவனும் இந்த ட்ராக்கில் போயிடணும்னு நான் ரொம்ப கவனித்து பார்த்துருக்க வேண்டியது இருக்குது. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களா இல்லையான்னு பார்க்குறத தவிர கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிடுவாங்கன்ற பயம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. படிக்க வைக்கலன்னா கூட பரவாயில்ல, வீட்டிலே வச்சுக்கலாம் கூட தோணுது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ நடக்கிறது வந்து இன்னொன்று பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது.